ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். வெஜிடபிளை வச்சு வெஜிடபிள் புலாவ் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இரண்டையும் நல்லா காய வச்சிடலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக புதினா போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுடலாம். நான் 1/2 கப் பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இது கூட 6 பீன்ஸு, ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுட்டு காய்கறிகளில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால இதில் 3 கப் தேங்காய் பாலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததும் நான் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கிறேன். பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறின அரிசியை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு குக்கர் விசிலில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.